மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டம் ரத்து. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் தமிழக அரசு அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் தமிழ்நாட்டில் மாறிய காட்சிகள். அரசு அலுவலகங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் அரசு விளம்பரங்கள் அகற்றம். கட்சி விளம்பரங்கள் தலைவர்களின் சிலைகள் மறைப்பு. தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ அலுவலகங்களுக்கு சீல் வைப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் இன்னும் 40 நாட்களில் சட்டமன்ற தேர்தல். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு பிறகு 11 நாட்கள் கழித்தே மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ஆயிரத்து 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு வெவ்வேறு தேதிகளில் வாக்குப்பதிவு. 2001ஆம் ஆண்டு முதல் ஒரே தேதியில் நடத்தப்பட்ட நிலையில் இம்முறை புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழ்நாட்டிற்கு 23ஆம் தேதியும் வாக்குப்பதிவு அறிவிப்பு. தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் உறுதி. அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அழைப்பு. புதுச்சேரியில் அனைத்து விதமான மதுபான கடைகளையும் இரவு 10 மணிக்குள் மூட தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவு. புதுச்சேரி முழுவதும் 49 சோதனை சாவடிகள், மதுபான கடைகள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என அறிவிப்பு. மதுபான கடைகள் ஆல்ரெடி தே ஆர் பீங் மானிட்டர்ட் சிசிடிவி கேமரா மூலயமா. அவங்களோட டெய்லி சேல்ஸ் பர்டிகுலர்ஸ் ஆர் பீங் மேப்டு. கிட்டத்தட்ட 6000 லிட்டர் சீசர் ஆல்ரெடி கமிஷன் வந்துட்டு போன பிறகு 6000 லிட்டர் சீசர் நடந்திருக்கு. அப் டு 10 PM. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வேறு வேறு தேதிகளில் தேர்தலை தனித்தனியாக நடத்துவதில் உள்நோக்கம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதங்கம். குஜராத், கோவா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா ஒரு தொகுதி என 4 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி இடைத்தேர்தல். கர்நாடகா, மகாராஷ்டிராவில் தலா 2 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிப்பு. கேரளாவில் சிபிஎம் போட்டியிடும் 86 தொகுதிகளில் 81 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியிலும் சைலஜா பேராவூர் தொகுதியிலும் போட்டி. கேரளா, அசாம், புதுச்சேரியில் ஒரே நாளில் சட்டமன்ற தேர்தல். நாளையே வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இருநூற்று 94 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும் ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. திமுக சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்துகிறார். அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு எதிராக பாஜக உள்ளது. தனது மனசாட்சியையே பாஜகவிடம் அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியது திமுக. இந்த ஒற்றுமைதான் தமிழ்நாட்டுக்கும் அவசியம். அப்படியே இதற்கு நேர்மான நிலைமைதான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறது. அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? கண்களை இமைப்பு காப்பது போல சிறுபான்மை மக்களை காக்கும் கட்சி அதிமுக. இப்தார் நோன்பு நிகழ்ச்சிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல தாக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி.
புதுச்சேரியில் 7ஆம் தொகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டி. முள்ளாடு கிருஷ்ணராவ் தான் வேட்பாளர் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் 7 மணி நேர விசாரணை நிறைவு. வெளியே குவிந்திருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் விஜய். சுங்க கட்டணத்தை மீண்டும் உயர்த்தும் மத்திய பாஜக அரசின் முடிவுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். பொதுமக்களின் வாழ்வை இன்னும் சிரமப்படுத்தும் மக்கள் விரோத நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம், கரூரில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. வெயில் கொளுத்தியதால் அவதியடைந்த மக்கள். இஸ்ரேல் நாட்டின் காவல்துறை தலைமையகம் மீது குண்டு வீசி தாக்கியதாக ஈரான் அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் அமெரிக்க போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தளம் மீதும் ஈரான் தாக்குதல்.